ஏன் கேக்குறேன்னா, இவங்க திடுதிப்புன்னு ஏடிஜிபி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி மானத்தை வாங்கிடுவாங்க. நீ சொல்லுமா, இந்த ஆஸ்பத்திரிக்கு நீ எதுக்கு வந்த? சார் அது வந்து நீ இருமா, உன்னையா கேள்வி கேட்டேன்? அவங்கள தானே கேட்டேன், அவங்க சொல்லுவாங்க. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. நீ சொல்லுமா, இங்க வேலை பாக்குறியா? இல்ல சார். நோயாளியா? இல்ல சார். பின்ன எதுக்கு இந்த டைம்ல ஆஸ்பத்திரியில இருக்க? சார் அது வந்து இந்த டாக்டர் எங்க ஃபேமிலி டாக்டர். எங்களுக்கு வேண்டிய ஒரு பொண்ணை இங்க அட்மிட் பண்ணியிருந்தோம். அது விஷயமா டாக்டர் எங்களை வர சொல்லி நாங்க வந்தோம். அந்த பொண்ணு பேர் என்ன? அது வந்து வேண்டிய பொண்ணுங்கிற, பேர் தெரியலங்கிற. உன்னை பார்த்தா மிரண்டு போயிருக்க. என்கிட்ட எதையோ மறைக்கிறதுக்கு போராடுற. இங்க பார், உண்மைய சொன்னா ஒழுங்கா தப்பிக்க முடியும், இல்ல காலம் பூரா கழுதிங்க வேண்டியதுதான். சார் அது என்ன நடந்துச்சுன்னா, உங்க அண்ணன் எங்க போயிருக்கான்னு கெஸ் பண்ண முடியுதா? இங்கதான் சார் இருக்கேன். அண்ணா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, தலையில் சின்னதாக ஒரு அடி. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாரி சார். ஆக்சுவலி என்ன, முதல்ல உன் பேரை சொல்லு. உத்தம் சார். உத்தம். சரி, என்ன நடந்தது சொல்லு. அது வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த உன்னையும் உன் தங்கச்சியவும் தண்டிப்போம். யாருன்னா போன்ல? யாரும் இல்லை, ராங் நம்பர். இதான் சார் நடந்தது. கார்ல அடிப்பட்ட பொண்ணை பத்தி போலீஸ்க்கு சொல்லாம போனதுனாலதான் இவ்ளோ நடந்திருக்கு. ஆமா சார், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேரு மட்டும்தான் உத்தம், ஆனா சொல்றதெல்லாம் பொய். என் காதை பாத்தியா? காது குத்தியாச்சு. நீ என்னடான்னா புதுசா குத்தலான்னு அப்படியே புதுசு புதுசா கதையை கிரியேட் பண்றியே. கதெல்லாம் இல்ல சார், நான் சொன்னது உண்மைதான் சார். வாய மூடு. அந்த பொண்ணு கார்ல அடிபட்டதுக்கும் இந்த டாக்டர் இப்படி கொலையாகி கிடக்கிறதுக்கும் ராத்திரியில சுத்துற அண்ணன் தங்கச்சியான உங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி நானும் இல்ல என் அண்ணனும் இந்த கொலையில சம்பந்தப்படல சார். இன்னும் 2 வாரத்துல எனக்கு கல்யாணம் சார். நிறுத்து. நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுதான். அந்த பொண்ணு அவளாதான் வந்து கார்ல அடிபட்டாளா? ஆமா சார், அவளாதான் வந்து திடீர்னு விழுந்தா. ப்ரூஃப் இருக்கா? நான் தான் சார் சாட்சி. உனக்கு தெரியாம உங்க அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டானா? மாட்டார் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் எங்கன்னு கேட்டா பேபேன்னு முழிச்சியே. அப்ப எங்க போச்சு இந்த புத்தி? சார் அந்த பொண்ணுக்கு காலையில நினைவு திரும்பிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அவளே சொல்லுவா. சார் சார் அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிருச்சு சார். அப்படியா? இங்க பாருமா, உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நாங்க போலீஸ் இருக்கோம். யூ டோன்ட் வரி. நீ தைரியமா கண்ணை திறந்து பேசலாம். என்ன பாருமா, அங்க இல்லம்மா, என்ன பாரு. சாரி சார், எனக்கு கண் பார்வை தெரியாது. பார்வை கிடையாதா? ஆமா சார். உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. நீ யாருக்காகவோ பயந்து ஓடி வந்து கார்ல விழுந்து அடிபட்டதா சொல்றாங்க. உன்னை துரத்துனது யாரு? உத்தம். என்ன கொல்ல துரத்தினாரு. சொல்லுமா, சொல்லு. சார் சார் அவ தப்பா சொல்றா சார்.
நான் அவளை துரத்தல சார். அவ திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடி வந்தா சார். பார்வை இல்லாத பொண்ணு நீங்க 2 பேர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு எப்படி ஓடி வர முடியும்? கதை சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சார் சத்தியமா சொல்றேன் சார், அவ போட்டுக்கிட்டு இருந்த கண்ணாடி கூட எங்க வீட்டில் தான் சார் இருக்கு. ஒருவேளை அதை போட்டுக்கிட்டா இவ பார்வை தெரியுமோ என்னவோ. ஒரு கண்ணு இல்லாத பொண்ணு கண்ணாடி மாட்டிக்கிட்டா பார்வை தெரியற அளவுக்கு நம்ம மருத்துவ விஞ்ஞானம் இன்னும் வளரல சார். சார் அந்த கண்ணாடி மத்த கண்ணாடி மாதிரி இல்ல சார், அதுல ஏதோ விஷயம் இருக்கு. அப்படி ஏதாவது இருந்திருந்தா இவ கண்ணை திறந்த உடனே என் கண்ணாடி எங்கன்னு கேட்டிருப்பா மேடம். சார் அந்த கண்ணாடி எங்க வீட்டில் இருக்கு, எடுத்துட்டு வரேன் சார். அந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். இப்ப நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் எப்பவோ நமக்குள்ள நடந்த விஷயத்துக்கு இப்போ எங்களை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்களே சார். ஹலோ, பேச்சு ராங்கா போச்சு, மொத்தமும் ராங்காயிடும். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேருமே குற்றவாளிங்க. உங்க பிரகாரமே வந்தா கூட ஒரு பொண்ண கார்ல மோதி தள்ளிட்டு அத பத்தின தகவலை போலீஸ்க்கு தராம வந்தது முதல் குற்றம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உயிர் போயிடும்னு ஒருத்தன் மிரட்டியும் போலீஸ்க்கு வராம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சு டாக்டர் மரணத்துக்கு காரணமானது 2வது குற்றம். இதை விட ஸ்ட்ராங்கான குற்றம் ஒண்ணு பக்காவா எவிடன்ஸோட இருக்கு. இந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் சார் அது. சார் வாங்க சார், ஸ்டேஷனுக்கு போலாம். அப்படியே அந்த கண்ணாடிய மேலோட்டமா பார்த்தா ஒண்ணும் தெரியாது இன்ஸ்பெக்டர். ஆமா, நம்ம ஊர் ஆப்டிகல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரேம்ல தான் லென்ஸை போட்டு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு இது. ஏறக்குறைய அதே மாதிரி தான் இதுலயே பல லென்ஸுங்க சென்சார்களா உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இது இந்தியாவுல தயாரிக்கப்படுதா? இல்ல, ஜெர்மனில ஒரு கண் டாக்டரோட கண்டுபிடிப்பு இது. இந்தியாவுக்கு இன்னும் வரல. இந்த கண்ணாடியோட சிறப்பு என்ன டாக்டர்? இதோட பேரு ஆப்டிகல் வியூ மானிட்டர். இது பார்வையில்லாதவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆயிரக்கணக்கான சென்சார்களை ஒருமுகப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டா பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை தெரிய சான்ஸ் இருக்கா டாக்டர்? பார்வை தெரியாது, பின்ன சூழ்நிலைகளை உணர முடியும்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.